மரணத்தை முன்கூட்டியே துல்லியமாக கணிக்கும் அதிசய வாட்ச். இதனை மரண கடிகாரம் என்று கூறலாம். இந்த மரண கடிகாரம் ஒரு மனிதனின் இறுதி காலத்தை, அதாவது இறப்பை முன்கூட்டியே தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. மனிதனின் வாழ்க்கையின் கடைசி நொடிகளை கணக்கிடுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த கடிகாரம் அதை அணிபவர் எப்போது இறப்பார் என்பதை கணிக்கும் என்று கூறப்படுவதால் மக்களிடையே பெரிதும் பிரபலமாகி வருகிறது. ஆனால் எதற்கு? இறப்பை முன்கூட்டியே கூறும் இந்த கை கடிகாரம் டிக்கர் என்று அழைக்கப்படுகிறது. அது நம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு நமக்கு இருக்கும் நிமிடங்களை, ஏன் வினாடிகளை கூட மிக துல்லியமாக காட்டுவதாக சொல்லப்படுகிறது. தற்போது கிரவுட் சோர்சிங் வலைத்தளமான கிக்ஸ்டார்ட்டரில் விற்கப்படுகிறது. டெத் வாட்ச் என்று அழைக்கப்பட்டாலும் மக்கள் யாரும் கவலைப்படவில்லை. உற்சாகமாக வாட்ச் பயன்படுத்துவதற்காக மக்கள் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். மாறாக யாரும் பயப்படவில்லை என்றே கூறலாம். அது சரி, உண்மையில் இந்த கடிகாரத்தை உருவாக்கியவர் யார்? ஃபிரெடரிக் கோல்டிங் என்பவர்தான் கண்டுபிடித்தார். தனது கண்டுபிடிப்பு மக்களை சிறப்பாக வாழ ஊக்குவிப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் அவரை பொறுத்தவரை மரணம் என்பது நிச்சயமான ஒன்றுதான். நம் முன்னோர்கள் இறப்பு பற்றி முன்பே அறிந்திருக்கவில்லை. ஆனால் தற்போது இந்த வாட்ச் ஒருவரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை தூண்டுவதாக இருக்கும் என்கிறார். அதே சமயம் இறப்பு என்றாலே நாம் எல்லாம் பயப்படுவோம். அந்த பயமே நம்மை விரைவில் உயிர் போக வைக்கும் என்ற கருத்தும் வராமல் இல்லை. இருப்பினும் இப்போதுள்ள டிஜிட்டல் உலகில் நம் மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதே டிக்கரின் ஆணித்தரமான கருத்தாக உள்ளது. மேலும் மரணத்தை பற்றியும் நமது வாழ்க்கை முடிய போகிறது என்பதையும் முன்பே அறிந்தால்தான் வாழ்க்கையின் மீது நமக்கு அதிக மதிப்பு இருக்கும் என்கிறார். அப்போதுதான் மக்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும், தற்போதைய வயது, உடற்பயிற்சி, பழக்கம் மற்றும் பிற உடல் நலம் தொடர்பானவற்றில் கவனம் செலுத்தி உடல் நலம் காப்பார்கள். ஏனோ தானோ என்று இருக்க மாட்டார்கள். எது எப்படியாயினும் இது இயற்கைக்கு விடும் சவாலாக உள்ளது. அதே சமயம் விஞ்ஞானபூர்வமாகவும் உள்ளது. எப்படியெனில், நீண்ட ஆயுள் கால்குலேட்டர்கள் பயன்பட்டு நீண்ட நம்பகத்தன்மையை பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கான ஸ்டான்ஃபோர்ட் மையத்தின் ஆக்சுவரி ஸ்டீவ் வெர்னான் போன்ற சில வல்லுநர்கள் இது மிகவும் சரியானதாக இருக்காது, மேலோட்டமாகத்தான் இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றனர். இதனை யாரும் முழுமையாக நம்ப வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர். ஒரு மின் எந்திரம் கணிப்பது சரியாகாது. அது குறிப்பிடும் காலத்தை காட்டிலும் அவன் வாழ்வதற்கு வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எதிர்க்கவும் செய்கின்றனர். வெர்னான் வடமேற்கு மியூச்சுவல் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் living200.com மற்றும் bluezones.com ஆகியவற்றிலிருந்து பிரபலமான ஆன்லைன் கால்குலேட்டர்களை சோதித்த போது அவரது முடிவுகள் முறையே 95, 101 மற்றும் 95.6 ஆண்டுகள் ஆகும். முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்கும் என்கின்றனர். எல்லோரும் இதை தொடர்பு படுத்த முடியும். இது உலகளாவியது என்று கோல்டிங் கூறுகிறார். நாங்கள் அதிக மன அழுத்த காலங்களில் வாழ்கிறோம். எங்கள் அலுவலக மின்னஞ்சல்களுடன் நிலையான இணைப்புடன் டிக்கர் எங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கவும், நம் வாழ்வில் முக்கியமானவற்றை நினைவில் கொள்ளவும் ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த யோசனையை மிகவும் அடிப்படை டிஜிட்டல் கை கடிகாரத்தை 39 பவுண்ட்ஸுக்கு விற்க முடிவு செய்துள்ளது. இது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் டிக்கரை பயன்படுத்த கற்றுக்கொள்ள முடிந்தால் நாம் உயிருடன் இருக்கும்போது மரணத்தின் உண்மையை நம் நன்மைக்காக மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் சிறந்த மக்களாகவும் மாற முடியும் என்று கோல்டிங் கூறுகிறார். இது சரியா இல்லையா என்று மக்களே நீங்கள் கமெண்டில் கூறுங்கள்.